السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த கலிமாவை 100 தடவைகள் ஓதுவோம். 5 விதமான பாக்கியங்களை அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு வழங்குகின்றான். யார் இந்த கலிமாவை ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதுகிறாரோ அவரை விட சிறந்த அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். அந்தளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு கலிமாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த கலிமாவை 100 தடவைகள் ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த கலிமாவை ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதுகிறாரோ அவருக்கு 5 பலன்கள் கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதில் முதலாவது, அனைவரையும் விட அதிகமான நன்மை செய்தவராக அவர் இருப்பார். அதே போன்று இரண்டாவது கூறினார்கள், 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும். மூன்றாவது கூறினார்கள், 100 நன்மை எழுதப்படும். அதே போன்று நான்காவது கூறினார்கள், 100 பாவங்கள் மன்னிக்கப்படும். ஐந்தாவது, ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கும். இந்த 5 பலன்களும் அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 3293வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த கலிமா என்னவென்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமாவை ஒவ்வொரு நாளும் 100 தடவைகள் ஓதுவோம். இதனுடைய பொருள் என்னவென்றால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனே, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை யாரும் இல்லை. ஆட்சியும் புகழும் அவனுக்கே உரியது, எல்லா பொருட்களின் மீதும் சக்தியுடையவன் என்று பொருள்படக்கூடிய இந்த கலிமாவை 100 தடவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த 5 பலன்களை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.